சாது சுந்தர் சிங் கண்ட அதிசயம் குறித்து நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்கலாம். சாது சுந்தர் சிங்கை 13வது அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகச்சாயலை அப்படியே கொண்டிருந்த ஒரு பக்தன். ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஒரு கிராமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் போதித்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே இருந்த மக்கள் இவரை வெளிநாட்டு மார்க்கத்தை குறித்து அவர் போதித்தார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சாட்டி அவரை கைது செய்தனர். கைது செய்து அவரை ஒரு கிணற்றில் கொண்டு தள்ளிவிட்டாங்க. அந்த கிணறு தண்டனை நிறைவேற்றுவதற்குரிய கிணறு. அந்த கிணற்றில் ஏற்கனவே நிறைய இதை மாதிரி கைதிகளை உள்ளே தள்ளி அவங்கள கொலை செய்வாங்க. அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கிணறு. அந்த கிணற்றில் கொண்டு சாது சுந்தர் சிங்கை தள்ளிடுவாங்க. ஆண்டவரை குறித்து போதித்தது நிமித்தமாக அவருக்கு அதை மாதிரி ஒரு தண்டனை நிறைவேற்றுவாங்க. அந்த இருட்டான கிணற்றுக்குள்ளே கையில் அடிபட்டு அவர் காயப்பட்டு அந்த அந்த இடத்துல சாப்பிட உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், அவர் உறக்கம் இல்லாமல், அந்த பிண நாற்றத்துக்குள்ளே, அந்த பிண குவியலுக்குள்ளே, அந்த எலும்புகளுக்கு மத்தியில் அவர் ரொம்ப கடுமையான துன்பத்துக்குள்ளே 3 நாள் அந்த கிணற்றுக்குள்ளே இருந்தார். அந்த நேரத்தில் சாத்தான் அவர்கிட்ட உன் கடவுள் எங்கே அப்படின்னு சொல்லி பரிகாசமாக கேட்குறான். அப்போ அதே நிமிஷத்தில் அந்த சாத்தான் கேட்ட அதே நிமிஷத்தில் யாரோ ஒருவர் அந்த கிணற்றுக்கு மேலே மூடியிருந்த அந்த மூடியை அகற்றிட்டு ஒரு கயிறை அந்த கிணற்றுக்குள் விட்டு சாது சுந்தர் சிங்கை வெளியே தூக்கி விடுகிறார். அவர் யார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போ தெரியலை. அதன் பிறகு தான் அவர் புரிந்து கொள்கிறார். ஆண்டவர் தான் அவரை காப்பாற்றிட்டு மறைந்து போகிறார் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொள்கிறார். அந்த நேரத்தில் சாத்தான் வெட்கி ஓடி விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் துன்பப்படும்போது, நம்ம கஷ்டப்படும்போது, நெருக்கத்துக்குள்ளாகும்போது, மற்றவர்கள் உன் ஆண்டவர் எங்கே அப்படின்னு கேட்குற ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் சோர்ந்து போகாமல், விசுவாசத்தை விட்டு விடாமல் நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். துன்ப நேரங்களில் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். எனவே நாம் விசுவாசத்தில் பலப்படுவோம்.